வணக்கம். மாதாஜி கிச்சன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். பாலில் வேக வச்சு அரைக்கிற பொருட்கள்: காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு. இது அவ்வளத்தையும் பாலில் வேக வச்சு அது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிடணும். வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் பட்டர், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை. அடுப்பை பற்ற வச்சுட்டு பொரிக்காஞ்சட்டி அடுப்பில் வச்சு பட்டர் போட்டு பட்டர் நல்லா உருகிட்டு இப்போ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலையை உருவி போட்டு 2 வதக்குறோம். தக்காளியையும் போட்டு வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். பன்னீரை சேர்த்துட்டோம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுறோம். கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ நறுக்கி வச்ச மல்லி இலைய அதில் தூவி விட போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சூப்பராக இருக்கு பன்னீர் பட்டர் மசாலா. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வர எல்லாருமே சாப்பிடலாம். இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி இதுகளுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்கு மாதாஜி கிச்சன் ஸ்டோரிஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.
வணக்கம்.